Joseph Addison, Sir Roger at the theatre. Reading is to the mind what exercise is to the body. By Joseph Addison. ஏன் இந்த லைன் கொட்டேஷன் பர்டிகுலரா கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிகாஸ் இந்த ரீடிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணவே நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் போயிடுவோம் இல்லையா? ஸோ அதனால ரெண்டுக்கும் நீங்க டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கோங்க. இது ஆஃபன் குவார்டட் சென்டென்சஸ். Joseph Addison was born on 1st May 1672 at Millstone, a small village in Wiltshire, England. So இவருடைய born place இதுதான். His family background and father's influence. Addisonோட father Lancelot Addison, senior, ஓகேங்களா, was a learned clergyman, scholar and writer. He later became the dean of Lichfield. ஸோ இவர் வந்து ஒரு ஸ்காலர்லி பர்சன், ரொம்பவே நாலேஜபிளான ஒரு மனிதர். அந்த ஏரியாவுடைய ஒரு கிளர்ஜி மேன் அப்படின்னா இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் இவருடைய லிட்ரேச்சர், இவருடைய ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இம்பேக்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். Lancelot Addison was deeply interested in theology, classical learning, moral philosophy. ஸோ அடிசனுடைய ஃபாதர் ரொம்பவே ஒரு படிச்ச ஒரு மனிதர். அவருக்கு வந்து தியாலஜி, கிளாசிக்கல் லேர்னிங்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஃப்ரம் த பிகினிங் சைல்ட்ஹுட்ல இருந்தே அடிசனுக்கு இது எல்லாமே அவர் டீச் பண்ண ஆரம்பிக்கிறார். திஸ் என்விரான்மெண்ட் பிளான்டட் த சீட்ஸ் ஆஃப் அடிசன்ஸ் லேட்டர் ஐடென்டிட்டி ஆஸ் எ மாரல் எசேயிஸ்ட். ஸோ சின்ன வயசுல நம்ம பார்த்த எல்லா ஆத்தர்ஸுமே ஏர்லிஹுட்ல இருந்தே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கத்திருப்பாங்க. த்ரூ தேர் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலில இருந்து அவங்க கத்திருக்கலாம், ஆர் அவங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து அவங்க லேர்ன் பண்ணியிருக்கலாம். பட் ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்களுக்கு அந்த கல்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதனால லேட்டர் பீரியட்ல அவங்க ரொம்பவே ஷைன் ஆகுறாங்க இந்த லிட்ரேச்சர் பார்ட். ரிலீஜியஸ் அண்ட் மாரல் அப்ரிங்கிங். Addison's early childhood was shaped by strong Christian ethics. ஸோ அவரோட ஃபாதர் வந்து ஒரு கிளர்ஜி மேன். அப்போ கண்டிப்பா இவருக்கு எப்படி இருக்குன்னா சர்ச் அண்ட் சர்ச் ரிலேட்டடான ப்ரீச்சிங்ஸ் எல்லாமே அதிகமாகவே இருக்கும். He was exposed to biblical stories, sermons and moral discussions. சின்ன வயசுல இருந்தே இது எல்லாமே அவர் கேட்டு கேட்டு வளர்ந்திருக்காரு. His moral tone was never harsh or dogmatic, reflecting the balanced religious upbringing of his childhood. ஸோ இவருடைய ப்ரீச்சிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலா இருக்கும், ஷார்ப் அண்ட் விட்டியா இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஃப்ரம் தீஸ் லேர்னிங்ஸ், கிளாசிக்கல் லேர்னிங்கா இருக்கட்டும், மாரல் டிஸ்கஷன்ஸ், இதுல இருந்து வந்த ஒரு நாலேஜ் தான் அது எல்லாமே. ஏர்லி எஜுகேஷன் அட் ஹோம். 1683ல இருந்து 1687 வரைக்கும் ஒரு வீட்லயே பேசிக் எஜுகேஷன் கத்துக்கிறாரு. இவருக்கு அப்ப என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் லேர்னிங் கிராமர். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இங்கிலீஷ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அந்த பீப்புள் அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாருக்குமே லாட்டினும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து ரிட்டன் இன் லாட்டின் லாங்குவேஜ். ஸோ அதை படிக்கிறதுக்காகவே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா லாட்டினை கத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுவும் அடிசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ், அவரோட ஆக்ஸ்போர்ட் ஏஜ்ல அவர் எழுதின எல்லா போயம்ஸுமே, ஆக்ஸ்போர்ட்ல அவர் எழுதின எல்லா போயம்ஸுமே வந்து லாட்டின்ல தான் மோஸ்ட்லி எழுதியிருப்பார். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த மெமரைசேஷன் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் பிப்ளிக்கல் டெஸ்ட். ஸோ இவர் வந்து சின்ன வயசுலயே அந்த சர்ச் ரிலேட்டடான எல்லாத்தையுமே இவர் படிச்சுட்டு வராரு, அது எல்லாமே இவர் மெமரைஸ் பண்றாரு. ஸோ இதுதான் இவர் லேட்டர் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. This early grounding explains why he later excelled in Latin poetry. ஸோ இந்த ஒரு சின்ன வயசுலயே அவருக்கு லாட்டின் சொல்லி கொடுத்ததுனால இன் ஹிஸ் காலேஜ் டேஸ் அவர் அந்த லாட்டின் போயட்ரியில ரொம்பவே ஷைன் ஆகுறாரு. Childhood temperament and personality. Biographers describe young Addison as quite observant, thoughtful rather than playful. ஸோ இங்க நீங்க பார்த்தாவே தெரியும், தே ஆர் ஸ்டீலா இருக்கட்டும், அடிசனா இருக்கட்டும், அவங்க ரொம்பவே தே அப்சர்வ் த சரௌண்டிங், அங்க இருக்கக்கூடிய சொசைட்டி எப்படி இருக்கு, பீப்புள் எப்படி இருக்காங்கன்றத அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அவங்க அப்சர்வ் பண்றது தான் நமக்கு லேட்டர் அவங்க எஸ்ஏஸ்ல ரெஃப்ளெக்ட் பண்றாங்க. ஸோ தே ஆர் வெரி 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 good at observing others. Okay. Social environment and early observation. Growing up in clerical household, Addison observed village life, parish customs, social manners of ordinary people. These early observations trained his mind to notice human behavior.
judge conduct with sympathy. ஸோ இது எல்லாமே இவங்க சின்ன வயசுல இருந்து இது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்தனால அவங்க he started to observe everything. ஸோ அவர் அப்சர்வ் பண்ணது எல்லாமே he produced in the later his life. Okay. This childhood habit became the foundation of his spectator essays. Transition from childhood to formal schooling. ஸோ இது வரைக்கும் அவர் வந்து வீட்டுல இருந்து தான் அவருக்கு எஜுகேஷன் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு ஃபார்மலா ஒரு ஸ்கூல் போறாரு. எங்க அப்படின்னா அடிசன் வாஸ் சூன் சென்ட் டு சாட்டர்ஹவுஸ் ஸ்கூல் 1686 to 1687. ஸோ சாட்டர்ஹவுஸ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. இது ரொம்பவே அவருக்கு ஒரு மைல்ஸ்டோன் ஈவெண்ட். ஏன் அப்படின்னா தேர் ஹி மேட் ரிச்சர்ட் ஸ்டீல், ஒன் ஆஃப் ஹிஸ் கான்டெம்பரரி ரைட்டர் as well as his close friend. ஸோ அங்கதான் இவர் வந்து ரிச்சர்ட் ஸ்டீல மீட் பண்றாரு அட் சாட்டர்ஹவுஸ் ஸ்கூல். his closest friend and his lifelong literary partner. ஸோ ஸ்டீல் அண்ட் அடிசன் வந்து எவ்வளவு க்ளோஸ்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் தே ரோட் மெனி எசேஸ் டுகெதர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பீரியடிக்கல் எசேஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே க்ளோஸான பர்சன்ஸ் ரெண்டு பேரும். லைஃப் லாங் லிட்ரரி பார்ட்னர். தென் he went to Oxford University for his higher education in 1687. சாட்டர்ஹவுஸ் ஸ்கூலுக்கு அப்புறம் அவர் வந்து ஆக்ஸ்போர்ட்ல அவரோட காலேஜஸ் வந்து கண்டினியூ பண்றாரு. குயின்ஸ் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் 1689ல அவருக்கு வந்து ஒரு ஃபேமஸான நிறைய லாட்டின் வெர்சஸ் அவர் எழுதுறாரு. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மேக்டலன் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் 1691 ஜாயின் பண்றாரு. பட் ஃபெல்லோஷிப் எப்போ வாங்குறாரு அப்படின்னா 1697. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. He got fellowship in 1697 at Magdalen College. Magdalen College உடைய fellow அப்படின்ற அந்த அவார்ட் அவர் வாங்குறாரு. Became famous across Oxford for elegant Latin poems. ஸோ இவரோட ஆக்ஸ்போர்ட் அந்த காலேஜ்ல தான் இவருக்கு ஒரு ரீச் கிடைக்குது. இவர் நிறைய லாட்டின் போயம்ஸ் எழுதுறாரு. எதுவுமே வந்து புக்ல எல்லாம் பப்ளிஷ் பண்ணல, ஜஸ்ட் சும்மா எழுதுறாரு. அவங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய மேகசின்ல அந்த மாதிரிலாம் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இதை படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் அது எல்லாமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்போதான் இவருக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது. ஓகேங்களா. ஹி காட் அ ஸ்காலர்லி ரெப்புடேஷன் அந்த டைம்ல. இந்த காலேஜஸ் படிக்கிறப்போ குயின்ஸ் காலேஜ் அண்ட் மேக்டலன் காலேஜ்ல இருக்கப்போ லாட்டின்ல நிறைய போயம்ஸ் எழுதுறாரு. அது அவருக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது அவர். ஸோ இவர் எழுதின ஒரு இம்பார்ட்டன்ட் போயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் குலேம்னி. ஸோ இந்த போயம் பர்டிகுலர் போயம் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான போயம். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் த லாட்டின் போயம் ரிட்டன் பை ஜோசப் அடிசன். இதை அவர் லாட்டின்ல தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம் யாருக்காக இவர் இந்த போயம்ல யாரு பிரைஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா கிங் வில்லியம் த தேர்ட் அப்படிங்கிற அந்த கிங்கை வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அவருடைய அந்த ரூலிங் எப்படி இருக்கு, அப்போ வந்து பிரிட்டன் எப்படி இருக்கு, இங்கிலாந்து எப்படி இருக்குன்றத இவர் வந்து தன்னுடைய இந்த போயம்ல ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை படிக்கக்கூடிய இந்த விக் பேட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விக் அதாவது ரெண்டு அசோசியேஷன் இருந்தது. ஒன் விக், இன்னொன்று வந்து டோரி. ரெண்டு பேருமே ஆப்போசிட் பார்ட்டிஸ். நம்ம அடிசனும் ஸ்டீலும் விக் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இவங்க யாரை சப்போர்ட் பண்றாங்கன்னா விக்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பிரைஸ் பண்ணி நிறைய பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா விக் பார்ட்டிஸை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதை படிக்கக்கூடிய இந்த விக் பார்ட்டிஸ் எப்படி இருக்காங்களோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஓகே, ஒரு 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 காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்து அவங்க ரொம்பவே பெருமைப்படுறாங்க. ஸோ பெருமைப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு பென்ஷன் அவார்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஒர்க்கை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 1697ல எழுதின ஒரு போயம். த பாக்ஸ் குலிமி அப்படின்றது வந்து 1697ல எழுதின ஒரு போயம். ஓகேங்களா. இது யாரை பத்தி அப்படின்னா த பீஸ் ஆஃப் வில்லியம். இதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் த பீஸ் ஆஃப் வில்லியம். யாரை பத்தி பிரைஸ் பண்றாருன்னா கிங் வில்லியம் தி தேர்ட் பத்தி பிரைஸ் பண்றாரு. ஓகே. ஸோ இதுல அந்த கிங் வில்லியமுடைய பீஸ், அவர் எவ்வளோ அமைதியா அந்த ரூல் பண்ணாரு, தென் குட் கவர்னன்ஸ், எப்படி அந்த நாட்டை வந்து நல்லா வழி நடத்துறாரு, அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்டர் வில்லியம் தி தேர்ட். வில்லியம் தேர்டுக்கு கீழே எப்படி இங்கிலாந்து வந்து ரொம்ப ஸ்டெடியா இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பிரைஸ் பண்ணி இந்த போயம்ல பப்ளிஷ் பண்றாரு. ஸோ ஃபார் திஸ் ஹி ரிசீவ்ட் எ கவர்மெண்ட் பென்ஷன் அரௌண்ட் ஒரு 300
பவுண்ட் வந்து அவருக்கு கிடைக்குது பென்ஷனா. எஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த போயம் மூலமா அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. பிக்மிஸ் அண்ட் கிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதுறாரு. இட்ஸ் அ மாக் ஹீரோயிக் போயம். ஸோ இந்த 13 போயம் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த விக் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்க, அடிசனை ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் பென்ஷன் அவார்ட் பண்றாங்க. அந்த பென்ஷன் மூலமா இவருக்கு வந்து கிராண்ட் டூர் அரேஞ்ச் பண்றாங்க. ஃப்ரம் 1699 டு 1703 he is கோயிங் அரவுண்ட் வேரியஸ் கண்ட்ரீஸ். நிறைய கண்ட்ரீஸ் வந்து இவர் போய் சுத்தி பாக்குறாரு. இட்டாலி, அதுல மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து அண்ட் இட்டாலி, இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் போய் இவர் சுத்தி பாக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இவர் வந்து அட்மையர் பண்றாரு. ஓகேங்களா? சோ இது இந்த இங்க இருந்து இவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் லேட்டர் தன்னோட ஒர்க்ஸ்ல வந்து ஒரு டிராவலாக் மாதிரி கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? எங்கெங்க போயிருக்காங்கன்னா பிரான்ஸ், சுவிஸ், பர்டிகுலரா இட்டாலியில ரோம், பிளாரன்ஸ், வெனிஸ் போன்ற நகரங்களுக்கெல்லாம் இவர் டூர் போயிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இவருடைய கிராண்ட் டூர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ சைட்ல ஒரு ஹிண்ட் இருக்கு பாத்துக்கோங்க. அடிசன் வாஸ் அ மெம்பர் ஆஃப் கிட் கேட் கிளப். ஸோ உங்களுக்கு கிட் சிஏடி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் வந்து கிட் கேட் கிளப்னு சொல்லுவாங்க. அதனுடைய இது நமக்கு தெரியும். அந்த கிளப்புடைய ஓனர், அந்த காஃபி ஹவுஸோட ஓனர் பேரு கிறிஸ்டோபர் கேட். ஸோ அதுல இருந்து வந்துதான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிட்கேட் கிளப்புடைய அதர் மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க எனக்கு மறக்காம சொல்லணும். ஓகே? ஸோ இந்த ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் யூரோப், அந்த யூரோப்ல இருந்து இவர் திரும்பி வராரு. வந்ததுக்கு அப்புறம் அடிசன் ஃபேஸ்ட் டெம்பரரி ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி. ஸோ இவர் கொடுத்த பென்ஷன்லாம் எங்க யூஸ் பண்ணிட்டாரு, அந்த டூருக்காகவே யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ நவ் he is facing some financial difficulties. Political change reduced Vic support. ஸோ விக் இப்போ அந்த ரூலிங்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அங்க ப்ராப்ளமா இருக்கு. அதனால இவருக்கு விக் சப்போர்ட் கொஞ்சம் இந்த டைம்ல வந்து அவருக்கு கிடைக்கல. ஓகேங்களா? he had no major literary platform yet. ஸோ இது வரைக்குமே இவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ காலேஜ் லெவல்ல இவர் லாட்டின் போயம்ஸ் எல்லாம் நிறைய எழுதுறாரு. ஒரு மேஜரா இவருக்கு வந்து ஒரு லிட்ரரி ஒரு ரிவீல் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ டைம்லைன் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இவரோட டைம்லைன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது பாருங்க. நான் உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கைண்ட்லி நோட் டவுன். ஓகே. ஃபர்ஸ்ட் in 1693 he wrote a poem addressed to John Dryden, to Mr. Dryden. இந்த போயம் தான் இவர் ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. ஐ மீன் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இது வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் மேஜர் ஒர்க். ஸோ இது யாருக்காக எழுதுறாரு அப்படின்னா ஜான் டிரைடனை பிரைஸ் பண்ணி இந்த போயமை இவர் எழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து டிரைடன் ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அந்த அந்த பீரியட்ல அடிசன் இப்ப வளர்ந்துட்டு வராரு. ஸோ அதுக்கு முன்னாடியே டிரைடன் வந்து ஒரு நோட்டபிள் ரைட்டர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து டிரைடனை பத்தி இந்த போயம் எழுதுறாரு. இதுல என்ன எழுதுறாரு அப்படின்னா he is praising டிரைடன்ஸ் டிரான்ஸ்லேஷன். டிரைடன் வந்து நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ஒர்க்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஸோ அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதை பிரைஸ் பண்ணி இவர் இந்த போயமை டிரைடனுக்காக டெடிகேட் பண்றாரு. ஸோ இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிரைடனுக்கு வந்து அடிசன் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இப்பதான் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் கனெக்ட் ஆயிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இது லேட்டர் எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இன்னொரு ஒர்க் ரெண்டு பேருமே டிரான்ஸ்லேஷன் ஆஃப் விர்ஜில் ஜார்ஜெக்ஸ், இதுல வந்து அகைன் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகுறாங்க. ஓகே, இதுல கிடைச்ச ஒரு அறிமுகம் இதுல வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே. 1693 he wrote to Mr. Dryden. அது வந்து ஒரு போயம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் 1694 an account of the greatest English poets. இது வந்து one of the major works, an account of the greatest English poets. So it is written in verse. இது வந்து verse formல எழுதப்பட்டது. ஓகே, verse formல எழுதப்பட்டது, addressed to Henry ஹென்ரி சாக்வரல் அப்படின்ற அந்த பர்சனுக்காக இது அந்த பர்சனை அட்ரஸ் பண்ணி இதுல எழுதியிருப்பார்.
ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க் வந்து எதனால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, வேரியஸ் ரைட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாசர், ஸ்பென்சர், மில்டன், ட்ரைடன், அப்புறம் ஆப்ரஹாம் கவுலே, எட்மண்ட் வாலர், இது மாதிரியான பல ரைட்டர்ஸ் வந்து இவர் இந்த ஒர்க்ல எழுதியிருப்பார். ஓகேங்களா. அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட்ஸ். இப்ப நான் சொன்ன போயட்ஸ் எல்லாமே இந்த புக்ல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. பட் என்ன அப்படின்னா, ஹி ஒமிட்டட் ஷேக்ஸ்பியர். இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஒர்க்ல இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஹி லெஃப்ட் அவுட் ஷேக்ஸ்பியர். அந்த நம்ம த கிரேட்டஸ்ட் ரைட்டரான ஷேக்ஸ்பியரை ஒமிட் பண்ணியிருப்பாரு. ஸோ படிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா இவரு ஷேக்ஸ்பியரை விட்டுட்டாரே அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அங்க ரைஸ் ஆகி, ஸோ இது நாளடைவில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க்ல வந்து அடிசன் ஒவ்வொரு ரைட்டரையுமே ஒவ்வொரு கான்செப்டை ரெஃப்ளெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. சார்சர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பார்பாரியஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன நோட் பண்ணிக்கோங்க. இஸ் இட் ஆடிபிள்? எஸ். ஓகே. ஸோ சார்சர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பார்பாரியஸ் பாஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வேணா இங்க எழுதுறேன், கைண்ட்லி நோட் இட் டவுன். பார்பாரியஸ் பாஸ்ட். ஸ்பென்சர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, டெடியஸ் அலிகரி. ஏன்னா மேபி உங்களுக்கு ஃபியூச்சர்ல, ஏன்னா ரெண்டு பேருமே நமக்கான போர்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க, அதனால யாரு வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. அடிசன் இல்ல, அடிசன் ஸ்பென்சர் என்னன்னு சொல்லியிருக்காரு, இல்ல ஸ்பென்சரை டெடியஸ் அலிகரி அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு, அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு டெடியஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம். மில்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த லாஃப்டி ஜீனியஸ். அடிசன் மில்டனை த லாஃப்டி ஜீனியஸ்னு சொல்லியிருக்காரு. ட்ரைடனை த வைல்ட் விட். மோஸ்ட்லி பாருங்க எல்லாருமே நமக்கான சிலபஸ்ல இருக்கக்கூடியவங்க, அதனாலதான் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். Ma'am, can you kindly repeat who was called Barbarous Fast, ma'am? Ma'am, can you repeat it? I couldn't get it. Can you kindly repeat the term who was called Barbarous Fast? Chaucer. Addison called Chaucer's as barbarous past. அவர் ஒர்க்கா இருக்கட்டும் இல்ல அவரையா இருக்கட்டும், என்னன்னு சொல்றேன்னா ஒரு பார்பாரியஸ் பாஸ்ட். அப்பதானே சாசர் தான் மிடில் இங்கிலீஷ் ஷேப் பண்ண ஒரு ஆளு. ஓகேங்களா. அதனால பார்பாரியஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ. ஓகே. ஸ்பென்சர் வந்து டெடியஸ் அலிகரின்னு, ஐ மீன் ஸ்பென்சரோட ஒர்க்ஸ் எல்லாமே டெடியஸ் அலிகரின்னு சொல்றாரு. மில்டன் வந்து லாஃப்டி ஜீனியஸ்னு சொல்றாரு. இங்க ஒரு சின்ன இதுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆப்ரஹாம் கவுலி தான் ஒரு வைல்டு விட்டுன்னு சொல்றாரு. ஆப்ரஹாம் கவுலி தான் ஒரு வைல்டு விட்டுன்னு சொல்றாரு. ஓகே. தென் எட்மண்ட் வந்து ஸ்மூத் ரிஃபார்மர்னு சொல்றாரு. எட்மண்ட் ஸ்மூத் ரிஃபார்மர். எட்மண்ட் வாலர். எட்மண்ட் வாலர் வந்து ஸ்மூத் ரிஃபார்மர்னு சொல்றாரு. எட்மண்ட் வாலர் நாட் நெசசரி, பட் தெரிஞ்சுக்கோங்க. த ஸ்மூத் ரிஃபார்மர். ட்ரைடன் தான் அவர் வந்து, சாரி, ஆப்ரஹாம் கவுலியே வைல்டு விட்டுன்னு சொல்றாரு. ஸோ இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இவருடைய ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பேட்டர்னான ஏர்ல் ஆஃப் ஹெல்ஃபேக்ஸ் சார்ல்ஸ் மான்டேகை பத்தி கூட இவர் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா. ஸோ இதனாலதான் இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்லாம இதுல இவர் எழுதாத ஒரு ரைட்டர் யாருன்னா ஷேக்ஸ்பியர். இது நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் 1694 அகைன் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் விர்ஜில் ஜார்ஜிக்ஸ். ஸோ இவர் என்ன பண்றாரு, விர்ஜில் எழுதுன அந்த ஜார்ஜிக்ஸ் அப்படிங்கிற புக் மொத்தம் வந்து there are 4 புக்ஸ் இருக்கு. அதுல 4th புக்கை மட்டும் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. பர்டிகுலரா அந்த பீஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷனை இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஜார்ஜிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் டைடாக்டிக் போயம். ஸோ அதுல 4th புக் பர்டிகுலரா பீஸ் அப்படிங்கிற அந்த காலமை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதனாலதான் இப்போ இவர் வந்து 1694 இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காரு. 1697
டிரைடன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விர்ஜில் உடைய இந்த ஜார்ஜிக்ஸ் கம்ப்ளீட்டா 4 புக்ஸையுமே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு சின்ன எஸ்ஸேவை எழுதினது யாரு அப்படின்னா நம்மளுடைய அடிசன். ஸோ இங்க போத் ஆஃப் தெம் ஆர் இன் ஆர் இம்பார்ட்டன்ட் போயிட்ஸ். ஸோ அதனால 2 பேருமே நீங்க இந்த கான்செப்டை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 1697ல டிரைடன் விர்ஜிலுடைய ஜார்ஜிக்ஸ் 4 புக்ஸையுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதுக்காக ஒரு எஸ்ஏவை எழுதினது யாரு அப்படின்னா அடிசன். ஆன் டிரைடன்ஸ் ரிக்வெஸ்ட். டிரைடன் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அடிசன் அந்த எஸ்ஏவை எழுதுறாரு. ஓகே, we'll move to the next one. 1695 poem on several occasions. ஆக்ஸ்போர்ட்ல அவர் எழுதினது, அதுக்கப்புறம் எழுதின சில போயம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதுல கொடுத்திருப்பாங்க. தென் 1698 a paraphrase on the Psalms. ஸோ இது வந்து நஹும் டேட் அப்படிங்கக்கூடிய போயட் லாரோட கம்பைன் பண்ணி கொலாபரேஷன்ல இவர் இதை எழுதியிருப்பார். நஹும் டேட் அப்படிங்கிறது போயட் லாரேட். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வாக்கு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1699ல மியூசே ஆங்கிலிகனே அப்படின்ற இந்த லாட்டின் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு ஆந்தாலஜி ஒர்க். ஆந்தாலஜி அப்படின்னா அடிசனும் சம் ஆஃப் போயம்ஸ் வந்து ஃப்ரேசஸ் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நிறைய ரைட்டர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷனையும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது ஆந்தாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர்ல தான் உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா அந்த பாக்ஸ் கிளிமி, அப்புறம் அந்த பிக்மியஸ் அண்ட் கிரெயின்ஸ், ராஸ்பெரியம், டைஜஸ் அப்படின்ற ஒர்க்ஸ், அந்த போயம்ஸ் எல்லாமே வந்து இதுல தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா இவருக்கு பென்ஷன் கொடுத்த ஒரு ஒர்க். ஸோ அந்த ஒர்க் வந்து இதுல தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க லேட்டர். நெக்ஸ்ட் இன் 1701 a letter from Italy. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இவர் டூர் போனார் இல்லைங்களா, அந்த கிராண்ட் டூர்ல வந்து இவர் இட்டாலியை நிறைய சுத்தி பார்த்தாரு. ஸோ அங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதுல எழுதியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ லெட்டர். இட்ஸ் அ லெட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இட்ஸ் அன் எபிஸ்டலரி லெட்டர். எபிஸ்டல்னா லெட்டர்ஸ், பர்சனல் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லெட்டர். ஸோ இது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா he was addressed this letter to Charles Montague. இது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். He is one of the political patrons of Addison. இவர் வந்து ஒரு விக் லீடர். இவர் தான் அவரோட காலேஜ் படிக்கிறப்போ அடிசனுடைய போயம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவருக்கு அந்த கவர்மெண்ட் பென்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த ஒரு மேஜர் பர்சன் யாரு அப்படின்னா சார்ல்ஸ் மாண்டெக். இவர் இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா லார்ட் ஹாலிஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Okay, it was composed in 1701 and was published in 1704. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே his major works. Okay, next in 1704. So the campaign வருது. Next 1705 remarks on several parts of Italy. 1707 Rosamond, ஒரு ஒப்பேரா. இவர் தான் வந்து லாட்டின்ல நிறைய ஒப்பேராஸ் இருந்திருக்கு. பட் இங்கிலாந்துல ஒரு ஒப்பேராவை இவர் வந்து ட்ரை பண்றாரு. அதுவும் நியோ கிளாசிக்கல் ஏஜ், அகஸ்டின் ஏஜ் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒப்பேரா. பட் அந்த அளவுக்கு அது வந்து ஃபேமஸ் ஆகல. நெக்ஸ்ட் த பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் த வார். In 1709 to 1711 the Tatler. 1710 the Whig Examiner. ஸோ இதனுடைய நம்ம டீட்டெயில பார்க்கலாம், பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, பாருங்க இங்க வரிசையா இருக்கு. 1711 12 the Spectator, 12 hymns published in the Spectator. ஸ்பெக்டேட்டர்ல ஒரு எஸ்ஸேஸ்ல இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. 1713 Cato a Tragedy. 1713 The Guardian with Richard Steele. 1714 The Spectator second run. 1715 to 16 The Freeholder. 1716 The Drummer. 1719 The Old Whig.
1721 ஒர்க்ஸ் ஆஃப் ஜோசப் அடிசன் ஒரு கலெக்டட் எடிஷனை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1721 அகைன் டயலாக்ஸ் அப்பான் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் ஆன்ஷியன் மெடல்ஸ். 1730 த எவிடன்சஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலீஜியன். அண்ட் ஒன் ஆஃப் த நோட்டபிள் எஸ்ஸேஸ் அப்படின்னா த விஷன் ஆஃப் மிர்சா, த பிளஷர் ஆஃப் இமேஜினேஷன். இது ரெண்டுமே இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்படியே நான் வச்சிருக்கேன் பாருங்க. Okay, next we will move the campaign in 1704. So Addison உடைய first major work. நீங்க இதனுடைய பப்ளிகேஷன் டேட் வந்து சில இதுல வேரி ஆகும், பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பிகாஸ் இது வந்து ஆத்தரைஸ் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய பப்ளிகேஷன் டைம்லைன். தி கேம்பெயின் அடிசன்ஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் இங்கிலீஷ் லிட்ரரி சக்சஸ். ஸோ இவ்வளோ அவர் எழுதியிருந்தாலுமே ஒரு ரீச் கொடுத்த ஒரு ஒர்க் அப்படின்னா தி கேம்பெயின். Written to celebrate Duke of Marlborough's victory at the Battle of Blenheim. So Duke of Marlborough அப்படின்னா யார், இங்க யாரை ரெஃபர் பண்ணது அப்படின்னா ஜான் சர்ச்சில் ரெஃபர் பண்ணது. So Duke of Marlborough அப்படின்னா ஜான் சர்ச்சில். ஸோ இவரை பிரைஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு வாக்கு தான் த கேம்பெயின். ஓகே, கிங் வில்லியம் III அதை வந்து பிரைஸ் பண்ண வாக்கு எதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? Pax Judicalis. Yes, very good ma'am. So can you repeat the names னு சொல்லிருக்கீங்க, எந்தெந்த நேம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் மேம் chatல? ஓகே, ஸோ டியூக் ஆஃப் மால்பரோ உடைய விக்டரிய வந்து சொல்லியிருப்பாரு. அந்த பேட்டில் ஆஃப் பிளென்ஹாம்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்து he got victory against the பிரெஞ்சுக்கு எதிராக போராடி நம்ம ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவரை பிரைஸ் பண்ணி எழுதின ஒரு ஒர்க் தான் இது. ஸோ இதுல வந்து ஏஞ்சல் ஸ்மைல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த டியூக் ஆஃப் மால்பரோவுடைய அந்த காம், அவர் அந்த அவ்வளவு பெரிய ப்ராப்ளத்திலையும் அவர் எவ்வளவு காமா ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கறதான் இங்க ஏஞ்சல் ஸ்மைல்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். தென் இட் கிவ்ஸ் ஹிம் இமீடியட் நேஷனல் ரெகனைசேஷன், என்ட்ரி இன்டு பப்ளிக் லைஃப் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ இது வந்து இவருக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஓகேங்களா? டியூ டு திஸ், இந்த ஒர்க்னால இவருக்கு ஒரு பொசிஷனே அவங்களுக்கு கொடுத்தாங்க. he got promoted to under secretary state. அந்த ஒரு பொசிஷனே கொடுத்த ஒரு ஒர்க் தான் இந்த த கேம்பெயின். நெக்ஸ்ட் his early prose work remarks on several parts of Italy based on his European tour. So இவர் யூரோப்பியன் டூர் பேஸ் பண்ணி எழுதுனது தான் இந்த ஒர்க். ஸோ இது வந்து கன்சிஸ்ட் இஸ் டிராவல் and art criticism and classical learning. இட்டாலியில போனாவே அங்க நிறைய ஆர்கிடெக்ட் ஒரு ஒர்க் தான் இது. Then the important one, periodical literature. So இது ரொம்பவே important, periodical literature. The Tatler. So who found the Tatler periodical? யாராவது சொல்ல முடியுங்களா? த டேட்லர் அப்படிங்கிற பத்திரிகைன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு மேகசின் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கண்டினியூஸா ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆகும், அதுல வந்து நிறைய எஸ்ஸேஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்லர் அப்படிங்கிற இந்த பீரியடிக்கல் எஸ்ஸேவை யாரு ஃபவுண்ட் பண்றாங்க அப்படின்னா he is the founder. இங்க பாருங்க, தான் இதோட ஃபவுண்டர். ஸோ இது வந்து 3 times per week, வீக்லி 3 times இது பப்ளிஷ் ஆகுது. என்னன்னு அப்படின்னா டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே.
வாரத்துக்கு முன்னாள் மட்டும்தான் இந்த பீரியடிக்கல் பப்ளிஷ் பண்றாங்க. இதுல டோட்டலா 180 எஸ்ஏஸ வந்து ஸ்டீல் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஓகேங்களா? 180 எஸ்ஏஸ் ஸ்டீல் கான்ட்ரிபியூட் பண்றாரு. 42 எஸ்ஏஸ் வந்து அடிசன் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா there are 271 எஸ்ஏஸ். இதுல யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு பாத்துருவேன். ஓகேங்களா? ஸோ டேட்லர் டோட்டலி there are 271 எஸ்ஏஸ். அதுல வந்து 42 எஸ்ஏஸ் தான் அடிஷன் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஸோ இதுல இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா ஐசக் பிக்கர்ஸ்டஃப். ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து ஒரு இந்த எஸ்ஏஸ் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நபரை யார சொல்றாரு அப்படின்னா ஐசக் பிக்கர்ஸ்டஃப்ன்ற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கிரியேட் பண்றாரு. ஸோ லேட்டர் அவருடைய சிடோனிமாவே இது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் ரிச்சர்ட் ஸ்டீலோடைய சிடோனிம் என்னன்னு கேட்டா ஐசக் பிக்கர்ஸ்டஃப்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடிசன் becomes the chief intellectual contributor. மேனர்ஸ் இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனர்ஸ், மொராலிட்டி, லிட்ரேச்சர் அண்ட் சோசியல் பிஹேவியர் அந்த இருக்கக்கூடிய இந்த சோசியல் பிஹேவியரை பத்தி இதுல உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. மிரர் ஆஃப் லைஃப். மிரர் ஆஃப் லைஃப். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், ஹூ இஸ் த நெரேட்டர் ஆஃப் த டேட்லர்? டேட்லருடைய நெரேட்டர் யாரு? ஐசக் பிக்கர்ஸ்டஃப். ஓகேங்களா? ஹூ காயின்ட் ஆர் ஹூ கிரியேட்டட் திஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர்? இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டா இட்ஸ் ரிச்சர்ட் ஸ்டீல். ஓகேங்களா? சோ இதுல அடிசன் எவ்வளவு எஸ்ஏஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்னா 42 எஸ்ஏஸ். ஓகே, we'll move to the next one, the most important one, the Spectator. 1711 to 1712 வரைக்கும் இது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. Aim to reform society through gentle moral instruction. I'm sorry, voice is இந்த not சொசைட்டியை audible, ma'am. ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு மேகசின் தான் இந்த ஸ்பெக்டேட்டர். சோ இதன் மூலமா இவங்க Is it audible, ma'am? Yes, ma'am, now it's audible. Okay. From which part we have to go through again? Spectatorல இருந்து Ma'am, உங்களுக்கு I டேக்ல couldn't. எல்லாம் கரெக்ட்டா கேக்குச்சு. Yes, ma'am. I couldn't get the point that fictional character was created by whom, ma'am? Yes, it was created by Richard Steele. உங்களுக்கு ஜோசப் எடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல் ரெண்டு பேருமே உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா you have to go Steele. Yes, ma'am. Thank you. ஏன்னா அவர் தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்றாரு. ஃபவுண்ட் பண்ணி அவர் தான் எஸ்இசி எழுத ஸ்டார்ட் பண்றாரு. லேட்டர் அடிசன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் இதுல ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஹி வாஸ் செக்ரட்டரி டு லார்ட் லியூட்டினன்ட். ஒரு லார்டுக்கு வந்து இவர் செக்ரட்டரியா இருப்பாரு. அதுக்குள்ள ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் கொண்டு போயிட்டு இருப்பாரு. இன் பிட்வீன்ல தான் யார் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னா அடிசன் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ப்ரையராகவே ஐசக் பிக்கர்ஸ்டஃப்ன்ற அந்த கேரக்டரை வந்து ரிச்சர்ட் ஸ்டீல் கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? எப்படி நம்ம ஸ்பெக்டேட்டர் பாக்குறோம் அதே மாதிரி தான் நம்ம ஸ்பெக்டேட்டருடைய நெரேட்டர் யாருன்னா ஸ்பெக்டேட்டர். அந்த எஸ்இசி எல்லாத்தையுமே யார் நெரேட் பண்ற மாதிரி வரும்னா ஸ்பெக்டேட்டர் நெரேட் பண்ற மாதிரி வரும். சேம் வே இந்த டேட்லர்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எஸ்இசியும் நெரேட் பண்றவர் ஐசக் பிக்கர்ஸ்டஃப். ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்டேட்டர் இதோட டைம்லைன் பார்த்துக்கோங்க. 711 to 712. டு ரிஃபார்ம் சொசைட்டி த்ரூ ஜென்ரல் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சொசைட்டி வந்து ரிஃபார்ம் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு மேகசின் பீரியடிக்கல் தான் இது. மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் சர் ரோஜர் தி கவர்லி பேப்பர்ஸ். ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்பெக்டேட்டர் அப்படின்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்டானது சர் ரோஜர் தி கவர்லி பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெக்டேட்டரை ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா ரிச்சர்ட் ஸ்டீல். அகெயின் ரிச்சர்ட் ஸ்டீல். ஸோ இது வந்து ஒரு டெய்லி பீரியடிக்கல். இதுக்கு முன்ன பார்த்தது வீக்லி த்ரைஸ் தான் பப்ளிஷ் ஆகும். பட் இது வந்து டெய்லி பீரியடிக்கல் எஸ்இஸ். டோட்டலி 555 இஷ்யூஸ் வந்திருக்கு. அதுல 236 ஸ்டீல் எழுதியிருக்காரு, 274 அடிசன் எழுதியிருக்காரு. ஸோ இதனுடைய மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிசன் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்டேட்டருடைய இந்த பீரியடிக்கல் எஸ்ஏ உடைய நெரேட்டர் யாரு அப்படின்னா த ஸ்பெக்டேட்டர்.
ஓகே. ஸோ இதனோட ஸ்டார்டிங் டேட் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 1st March 1711. 1st Marchல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய எண்டிங் பார்த்தீங்கன்னா 6th December 1712. 6th December 1712. டோட்டலாக 555 இஷ்யூஸ் வந்திருக்கு. அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அடிசனோடது 274 essays. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த கார்டியன் 1713. த கார்டியன் அப்படின்றது வந்து இதுவும் ஃபவுண்ட் பண்ணது ரிச்சர்ட் ஸ்டீல் தான். இது ஒரு டெய்லி பீரியடிக்கல் எஸ்ஸேஸ். டோட்டலாக 175 இஷ்யூஸ் வந்திருக்கு. இதனுடைய நெரேட்டர் யார் அப்படின்னா நெஸ்டர் அயன்சைட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 3 பீரியடிக்கல் எஸ்ஸேஸ், மேஜர் பீரியடிக்கல் எஸ்ஸேஸ். ஸோ 3 நெரேட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டியன் கண்டினியூட் த ஸ்பெக்டேட்டர் ட்ரெடிஷன். எப்படி ஸ்பெக்டேட்டர் வந்து சோஷியல் ரிஃபார்முக்கு அங்கே நடந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை கமெண்ட் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி தான் இந்த கார்டியனும். ஓகேங்களா? அதே டோன்ல அதே ஸ்டைல்ல வந்து இன்னும் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்டேட்டர் பத்தி லேட்டர் இன்னும் நம்ம டெப்தா பார்க்கலாம் நெக்ஸ்ட் செஷன்ல. அடிசன் as a dramatist. இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பீரியடிக்கல் எஸ்ஸேஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, அடிசன் வந்து ஒரு டிராமட்டிஸ்டா தன்னை நிரூபிக்கிறாரு. ஹீ ரோட் கேட்டோ த ட்ராஜடி அப்படிங்கிற அந்த ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்றாரு. ஸோ இந்த டிராமாக்கு வந்து யாரு ப்ரொலாக் எழுதுறாங்க அப்படின்னா, the prologue was written by Alexander Pope and epilogue by Samuel Garth. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கேட்டோ அப்படின்ற இந்த ஒர்க்கு, கேட்டோ த ட்ராஜடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஸ்டாய்க் ட்ராஜடி. அதாவது ஸ்டாயிசிசம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் செஷன்ல. ஸ்டாயிசிசம் அப்படின்னா எது வந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறது. ஓகேங்களா? என்ன டிசிஷனாக இருந்தாலும் இல்லை என்ன ஒரு விஷயம் நடக்குது அதுக்கான கான்சிக்வன்சஸ் எதா இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஸ்டாய்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ கிளாசிக்கல் ஸ்டாய்க் ட்ராஜடி பேஸ்ட் ஆன் கேட்டோ ஆஃப் உட்டிகா. உட்டிகா அப்படின்ற அந்த நகரத்தை சேர்ந்த கேட்டோவை பற்றின ஒரு ஒர்க் தான் இது. இந்த ஒர்க்குக்கு ப்ரொலாகும் எழுதினது அலெக்சாண்டர் போப். இதனோட எபிலாக் எழுதினது சாமுவேல் காட். ப்ரொலாக்னா ஸ்டார்டிங் ப்ரிஃபேஸ் மாதிரி, எபிலாக்னா கன்க்ளூஷன். எழுதினது யாருன்னா சாமுவேல் காட். ஓகேங்களா? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் பேஜ்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. ஆமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, மாரல் இன்டெகிரிட்டி, ரெசிஸ்டன்ஸ் டு டைரனி. எப்படி இந்த விக் பார்ட்டி தான் அடிசன் சப்போர்ட் பண்ணாரு. எப்படி விக் வந்து மற்ற பொலிட்டிக்கல்லா என்ன எதிர்த்தாங்களோ அந்த மாதிரி கேட்டோ என்ன பண்றாரு அப்படின்னா அவர் நகரத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களை எதிர்த்து போராடுறாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ஸை வந்து அட்மையர் பண்ணி எழுதின ஒரு ஒர்க் தான் இது. ஓகேங்களா? ஸோ விக்ஸோடைய நிறைய விஷயங்களை இதுல அவர் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாரு த்ரூ த கேரக்டர் கேட்டோ. இட் இஸ் நாட் எ பிளே, இட் ப்ரொமோட்ஸ் யூனிவர்சல் மாரல் ஃப்ரீடம். ஸோ இதுல வந்து அவரோட ஃப்ரீடம்காக நிறைய போராடுவாரு. அதை வந்து இவர் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாரு த்ரூ திஸ் ஒர்க். ஸோ கேட்டோ இஸ் த ட்ராஜடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிசன் எழுதின கேட்டோ அப்படிங்கிற டிராமா ஒரு ட்ராஜடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேஜர் ஒர்க் த ட்ரம்மர், பப்ளிஷ்ட் இன் 1716. இட்ஸ் அ காமெடி. இது வந்து ஒரு காமெடி ஒர்க். இனிஷியலி ஆத்தர்ஷிப் அன்னோன், லேட்டர் ரிவீல்ட் பை ஸ்டீல். ஸோ ட்ரம்மர் எழுதினப்போ யார் எழுதினான்றது வந்து அனானிமஸாக தான் இருந்தது. லேட்டர் ஸ்டீல் தான் ட்ரம்மருக்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுறாரு. அதுல தான் இட்ஸ் ரிட்டன் பை அடிசன்ற விஷயத்த அவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரம்மர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு ஒர்க்கா இருக்கும். இதுல லேடி ட்ரூமன் அண்ட் சர் ஜார்ஜ் ட்ரூமன் அப்படின்ற 2 கேரக்டர். சர் ஜார்ஜ் ட்ரூமன் அப்படிங்கிறவர் வந்து ஹஸ்பண்ட், அவங்களோட ஒய்ஃப் தான் லேடி ட்ரூமன். ஸோ ஜார்ஜ் ட்ரூமன் வந்து இவங்களுடைய இன்ஃபிடெலிட்டியை வந்து செக் பண்றதுக்காக சில விஷயங்களை பண்ணுவாரு. ஸோ அது ரொம்பவே ஃபன்னியா இருக்கும். ஸோ இப்போ இவருடைய ட்ராஜடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டோ. இவருடைய டிராமா, காமெடி டிராமா என்னன்னா த ட்ரம்மர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் லேட்டர் பார்த்தீங்கன்னா 1714 18 வரைக்கும் அதிகமாக எந்த ஒரு வாக்கும் எழுதல எக்ஸப்ட் தீஸ் 2. நெக்ஸ்ட் இவருடைய இம்பார்ட்டன்ட் சில ஒர்க்ஸ் என்னன்னா த ஃப்ரீ ஹோல்டர். இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? ஒன்ஸ் இங்கே வில் கோ பேக். ஃப்ரீ ஹோல்டர். ஓகே, இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் பீரியடிக்கல் எஸ்ஸே. ஓகே, அப்போ
நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஜார்ஜ் ஒன்னு வந்து ஜாக்கபைட் அட்டாக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து இவர் வாய்ஸ் கொடுக்குறாரு. இந்த த ஃப்ரீ ஹோல்டர்ல ஜாக்கோபியன் ரிபலியனை எதிர்த்து இவர் வாய்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பீரியடிக்கல் எஸ்சின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது த ட்ரம்மர். நெக்ஸ்ட் த ஓல்டு விக். ஓல்டு விக் அப்படிங்கிறது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் ரிச்சர்ட் ஸ்டீலுக்கும் ஜோசப் அடிசனுக்கும் ஒரு கிளாஷ் வருது. இங்கிலாந்துல த பீரேஜ் பில்லுன்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த பில்லை அப்போஸ் பண்ணி ஸ்டீல் எழுதுவார். அந்த பில்லை சப்போர்ட் பண்ணி அடிசன் எழுதுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஓல்டு விக் அப்படிங்கிறது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட். அடிசன் சப்போர்ட்டட் த பீரேஜ் பில். அடிசன் வந்து சப்போர்ட் பண்ணி எழுதுறாரு, ஸ்டீல் வந்து அதை அப்போஸ் பண்ணி எழுதுறாரு. சரிங்களா? ஸோ இது வந்து கொலாபரேஷன்ல கொடுத்த ஒரு வாக்கு. இது யாரோட இவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா தாமஸ் டிக்கல் அப்படிங்கிறவரோட இது கொலாபரேட் பண்ணி எழுதியிருப்பார். அந்த நேம் நான் இங்க நோட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தாமஸ் டிக்கல் இவரோட கொலாபரேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு வாக்கு தான் இந்த ஓல்டு விக் பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட். எதை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா okay, so these are his notable works. லேட்டர் அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஆஃப் எக்ஸைஸ் இன் 1705, அதாவது கஸ்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து இவர் கமிஷனரா இருந்திருக்காரு. தென் செக்ரட்டரி ஃபார் அயர்லாந்து அண்டர் ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. அடுத்து செக்ரட்டரியா மாறி இருக்காரு. தென் எம்பி ஃப்ரம் 1708 டில் ஹிஸ் எண்ட். அவர் எண்டு வரைக்குமே எம்பியா இருந்திருக்காரு. சீஃப் செக்ரட்டரி டு லார்ட் வார்டன் இன் 1709. ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இவர் செக்ரட்டரியா அயர்லாந்துல இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீல் எழுத ஆரம்பிச்சோடனே திரும்ப இங்க வந்து இதோட கான்ட்ரிபியூட் பண்ணுவார். தென் ஹி பிகம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் 1717. ஸோ இந்த இடத்துல வந்து இவரோட ஹெல்த் வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆயிட்டு வருது. இந்த ஃபைனல் இயர்ஸ் ஹி மேரிட் டு சார்லட் கவுண்டஸ் ஆஃப் வார்விக். பட் மேரேஜ் வந்து அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. தென் ஹி சஃபர்ட் ஃப்ரம் ஆஸ்துமா அண்ட் ஃபிசிக்கல் வீக்னஸ். Then he died on 17th June 1719 due to asthma and dropsy. ஒரு chronic illness மூலமா அவர் அஃபெக்ட் ஆகி இறந்துட்டாரு at the age of 47. He was buried in Westminster Abbey, Poets Corner. ஓகேங்களா? ஸோ இவருடைய ஏஜ்ல இருக்கக்கூடிய, ஐ மீன் இவருடைய அந்த லிட்ரரி ஏஜ், அகஸ்டின் ஏஜ்ல இருக்கக்கூடிய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டீல், ஜொனாதன் ஸ்விஃப்ட், அலெக்சாண்டர் போப், வில்லியம் கான்கிரீவ், ஜான் கே, சாம்வீல் ஜான்சன், ஜான் ட்ரைடன் அண்ட் டேனியல் டிஃபோ. ஸோ இவங்க எல்லாருமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் தீஸ் ஆர் ஆல் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ். இதுல ரிச்சர்ட் ஸ்டீலோட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஜொனாதன் ஸ்விஃப்டோடைய சில ஐ மீன் அந்த டேட்லர் அந்த எஸ்ஏஸ்லாம் ஜொனாதன் ஸ்விஃப்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அலெக்சாண்டர் போப்புன்னு பார்த்தா ரெண்டு பேருமே தே ஆர் ரைவல்ரிஸ். ஓகே, ரெண்டு பேருக்கும் நிறைய கமோஷன் இருந்திருக்கு அந்த இடத்துல. அலெக்சாண்டர் போப் வந்து இவரை திட்டி எழுதுவார், இவரு அவரை திட்டி எழுதுவார். ஸோ இந்த மாதிரி இவங்க நிறைய ஒர்க்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒன் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ்ல கூட அலெக்சாண்டர் போப் என்னன்னு சொல்லுவாருன்னா அட்டிக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவார். ஒரு கமெண்ட் வந்து அவர் எந்த ஒர்க்ல அப்படின்னா இன் 1735 எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாட் அப்படின்ற ஒர்க்ல அடிசன் இவர் வந்து அட்டிகஸ்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஓகேங்களா? ரொம்ப ஒரு தாழ்த்தி பேசியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஒரு லைன் கொடுத்துருக்காரு பாருங்க இங்க. அலெக்சாண்டர் போப் வில்லிங் டு வூண்ட் எட் அஃப்ரைட் டு ஸ்ட்ரைக். ஓகே, மற்றவங்களை வந்து காயப்படுத்துறதுல இவர் சிறந்தவர். பட் தனக்குன்னு வரப்போ அது எப்படி இருக்கும், அவருக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிசனை கமெண்ட் பண்ணியிருக்கிறார். அடிசன் வந்து எப்படிப்பட்டவரா, மற்றவர் வந்து ஈஸியா குற்றம் சொல்லுவாராம், பட் தனக்குன்னு வரப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுவாராம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் போப் அவரை கமெண்ட் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? எந்த ஒர்க்லன்னா எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாட் ரிலீஸ்ட் இன் 1735.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. லேடி மேரி ஓட்லி மவுண்டக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிசன் வாஸ் த பெஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு. பேசிக்காவே அடிசன் வந்து ரொம்ப ஷை டைப். பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பர்சனலா பார்த்தா அடிசன் மாதிரி ஒரு பெஸ்ட் கம்பெனி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. தென் சாமுவேல் ஜான்சன், அடிசன்ஸ் ப்ரோஸ் வாஸ் மிடில் ஸ்டைல். என்னன்னு சொல்லியிருக்காரு, மிடில் ஸ்டைல். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வேர்ட். மிடில் ஸ்டைலா இருக்குன்னு சொல்றாரு. வில்லியம் ஜே லாங் என்ன சொல்றாருன்னா, ஜொனாதன் ஸ்விஃப்ட் as a storm and ஜோசப் அடிசன் as sunshine. ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் வந்து அடிசனை சன்ஷைன்னு சொல்றா, யாரு ஜொனாதன் ஸ்விஃப்ட ஸ்டார்ம்னு சொல்லியிருக்கா கேட்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் important points related to Joseph Addison. Okay, time போயிட்டு இருக்கு. Shall we start the essays? Essays பாத்துறலாங்களா இல்ல do you need any break? Aspirants, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அடிசன் எழுதின ட்ராஜடி என்ன, பிகாஸ் இவர் வந்து ஒரு ப்ரோஸ் ரைட்டர். ஸோ ப்ரோஸ் ரைட்டரா இருக்கிறப்போ இவர் டிராமா எழுதியிருக்காருன்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இவர் எழுதின ட்ராஜடி எதுன்னு கேட்பாங்க. ஸோ வாட்ஸ் ஹிஸ் ட்ராஜிக்கல் டிராமா, இவர் எழுதின ட்ராஜடி எது? Kindly unmute and you can say the answers. Cato, ma'am. Cato. Yes, Cato. Very good. So இவருடைய காமெடி, what's his comedy? What's the name of The his drummer. comedy? The The drummer, drummer. ma'am. Yes, ட்ரம்மருக்கு 1776. வந்து இன்னொரு நேம் கூட இருக்கு, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கேட்கலாம். ட்ரம்மருடைய another title, The Haunted House. Drummer, the drummeruடைய another title or subtitle, The Haunted House. Okay. So who found the periodical essay The Spectator? Steel man. Steel. Yes, very good. How many essays were written by Joseph Addison to the periodical essay The Spectator? 274, ma'am. Sorry, 42. Yes, 274. Very good. 274. Very good. Okay, நம்ம next ஒன்னு போலாங்களா? So what was the opera written by Joseph Addison? Joseph Addison எழுதின ஒப்பேரா ஒர்க் எதுங்க? Rosamond. Rosamond, Very ma'am. good, Rosamond. Very Sorry, good, very good. So okay. So the campaign அப்படிங்கிற ஒர்க்கை இவர் யாருக்காக டெடிகேட் பண்ணிருக்காரு? சோ யாரை பத்தி இவர் எழுதியிருக்காரு? John Churchill, ma'am. Can you repeat, ma'am? John Churchill. Yes, John Churchill. இன்னும் உங்களுக்கு ஈஸியா கேட்பாங்க அப்படின்னா டியூக் மால்ப்ரோ அது கேட்பாங்க, அது பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன் பிட்வீன்ல ஒரு விஷயம், இவர் இன்னொரு பீரியடிக்கல் எஸ்ஸேவும் எழுதியிருப்பாரு, பொலிட்டிக்கல் பீரியடிக்கல் எஸ்ஸே. த விக் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. த விக் எக்ஸாமினர் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1710. ஏன் இதை பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, ஜொனாதன் ஸ்விஃப்ட் வந்து எக்ஸாமினர் அப்படின்ற ஒரு பீரியடிக்கல் எஸ்ஸேவே எழுதுவாரு. அவர் வந்து ஹீ இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் டோரிங்கிற அந்த அசோசியேஷனை அவர் சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எதிராக யார் எழுதுறா அப்படின்னா ஜோசப் அடிசன் எழுதுறாரு, த விக் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லிட்டு. த விக் எக்ஸாமினர். ஸோ அப்ப கேட்கலாம், த எக்ஸாமினருடைய ஒரு அப்போஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பீரியடிக்கல் பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டா த விக் எக்ஸாமினர், ரிட்டன் பை ஜோசப் அடிசன். ஓகே, ஸோ இது வரைக்கும் The examiner, ma'am. The examiner was written by whom, ma'am? The examiner. ஜொனாதன் ஸ்விஃப்ட், மேம். Jonathan Swift. எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க. ஜான் ரைடனும் இவருக்கு தெரியும் ஒரு வகையில், ஜொனாதன் ஸ்விஃப்டையும் இவருக்கு தெரியும். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் எல்லாருமே, இவங்க எல்லாரும் சொல்ல முடியாது, இந்த மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் காஃபி ஹவுஸ்ல வந்து மீட் பண்ணிக்குவாங்க. அந்த கிளப் பார்த்தோம் இல்லைங்களா, கிட்கேட் கிளப்,
அந்த மாதிரி கிளப்ல வந்து மீட் பண்ண கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் தான் இவங்க